ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பார்க்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள், அறிஞர் அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், ஐயா காமராஜர் ஆகட்டும், அனைத்து பெருந்தலைவர்கள், அதே போல வேலு நாச்சியார், இது போன்ற அவர் ஒவ்வொரு பேரை சொல்லும் பொழுதும் முற்றிலுமாக அவருடைய உரையில அத்தனை பிழைகள் அன்றைக்கு இருந்தது. அதே போல ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. Yesterday was a black day for Tamil Nadu. சண்டே பிளாக் சண்டேவாக நேற்று இருந்தது. இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு பேர் விபத்து அது. இன்னைக்கு பேரிடர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அமோனியா தாக்குதல்ல இத்தனை பேர் பாதித்தது தமிழக வரலாற்றில் முதல் முறை. அனைவரும் வடநாட்டை சேர்ந்த பெண்கள், 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள். என்ன ஃபேஸ்ல பாக்குறோம், உதடு, காது, மூக்கு எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்லை. ஆனாலும் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க, ஸோ கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பார்க்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள், அறிஞர் அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், ஐயா காமராஜர் ஆகட்டும், அனைத்து பெருந்தலைவர்கள், அதே போல வேலு நாச்சியார், இது போன்ற அவர் ஒவ்வொரு பேரை சொல்லும் பொழுதும் முற்றிலுமாக அவருடைய உரையில அத்தனை பிழைகள் அன்றைக்கு இருந்தது. அதே போல ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. Yesterday was a black day for Tamil Nadu. சண்டே பிளாக் சண்டேவாக நேற்று இருந்தது. இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு பேர் விபத்து அது. இன்னைக்கு பேரிடர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அமோனியா தாக்குதல்ல இத்தனை பேர் பாதித்தது தமிழக வரலாற்றில் முதல் முறை. அனைவரும் வடநாட்டை சேர்ந்த பெண்கள், 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள். என்ன ஃபேஸ்ல பாக்குறோம், உதடு, காது, மூக்கு எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்லை. ஆனாலும் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க, ஸோ கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.